श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् சுவாமி ஸ்ரீ கூரத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமா காஞ்சி பேரருளாளன் வரதராஜனை பற்றி எழுதிய இந்த வரதராஜ ஸ்தவம் ஸ்லோகங்கள் அனுபவிக்க நமக்கு பரமபாகியம் பண்ணியிருக்கணும். ஆச்சாரியன் அனுகிரகம், ஆழ்வான் அனுகிரகத்தினால்தான் இது முடியாது. நேத்தி வரைக்கும் 54 ஸ்லோகங்கள் அனுபவித்தோம். அரங்கத்தம்மான் திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்றுலாவுகின்றதேன திருப்பாணாழ்வார் அருளினபடி ஆழ்வான் உதர பந்தத்தை ரொம்ப அழகா போன ஸ்லோகத்தில் அனுபவித்தார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல இதுல சௌந்தர்யாக்யா சரிதுரசி விஸ்தீர்ய மத்யாவருத்தா ஸ்தானால்பத்வாத் விஷமகதிஜாவர்த்தகர்த்தாபனாபிஹி பிராப்ய பிராப்த பிரதிமஜகனம் விஸ்திருதா ஹஸ்திநாதா ஸ்ரோதோ வேதம் பஜதி பவதः பாததேசாபதேசாத் சௌந்தர்யாக்யா சரித் உரசி விஸ்தீர்ய மத்யாவருத்தா. அதாவது தேவப்பெருமானின் திருமேனி அழகை ரொம்ப அழகா அனுபவிக்கிறார். அஸ்திகிரிநாதனின் அழகு ஒரு பெரிய ஆறு போல, ஆறு ஓடும் வரும்போது அந்த நிலத்தோடைய பரப்புக்கு ஏத்த மாதிரி ஆறு ஓடி வரும். நிலம் பறந்திருந்தா ஆறு அப்படியே பறந்து வரும். நிலம் டக்குன்னு ரெண்டு பக்கமும் உயர இருந்து குறுகிட்டுன்னா அந்த ஆறு குறுகி ஓடி வரும். திடீர்னு ஆழமாகும், திடீர்னு பெருசாகும், திடீர்னு நடுவில் ஒரு மேடா இருந்ததுன்னா ரெண்டு பக்கமும் கிளையாயிடும், அப்புறம் மறுபடியும் ஒன்று சேரும். கொள்ளிடம் காவிரி மாதிரி. இந்த மாதிரி அஸ்திகிரிநாதனின் அழகே ஒரு பேராறு. பரந்த திருமார்பிலிருந்து பெருகி ஓடி வரும்பொழுது சிறுத்த இடைப்பகுதியில் வெள்ளமிட்டு வந்து பின் இரு தொடைகளில் பெருக்கெற்று பின் திருவடிகளாய் முடிகிறதுன்னு ஒரு ரொம்ப அழகா ஆறையும் ஆற்றையும் திருமேனி அமைப்பையும் அனுபவிக்கிறார் சுவாமி. சௌந்தர்யாக்யா சரிதுரசி விஸ்தீர்ய மத்யாவருத்தா ஸ்தானாத்பத்வாத்விஷமகதிஜாவர்த்தகர்த்தாபிநாதிபிஹி பிராப்ய பிராப்த பிரதிம ஜகனம் விஸ்திருதா ஹஸ்திநாதா ஸ்ரோதோ வேதம் பஜதி பவதः பாததேசாபதேசாத். ஹஸ்திநாதா, தேவராஜா, வரதா, உனது சௌந்தர்யம் என்கிற ஆறு முன்னொரு ஸ்லோகத்திலே அனுசந்தித்த மாதிரி உனது திருமுக மண்டலத்திலிருந்து புறப்பட்டு உன் திருக்கழுத்து வழியே உன் பரந்த வக்ஷஸ்தலம் திருமார்புக்கு வந்து சேர்ந்து பரந்த அந்த திருமார்பில் விரிந்து பரவி நின்று அந்த அழகு வெள்ளம், அந்த அழகு ஆறு கீழே இறங்கி இடைப்பகுதியில் பரப்பு குறுகியதால் தடைப்பட்டது போல ஆகி சற்று சமமில்லாத பகுதியான திருநாபியில் வந்து சேர்கிறது. சமமில்லாததால் பெருகி வந்த அந்த வெள்ளம் சுழித்து கொப்புழில் நிற்கிறது. தொப்புளில் இதுவரை உனது இந்த அழகு ஆறு வந்து சேர்ந்த பின் உனது இரு தொடைகளின் வழியே மிகப்பெரிய கிளைகளாக பிரிந்து ஓடுகிறது. பருத்த தொடைகள் வழியே ஓடி பரவி திருமுழங்கால்களை தொட்டு இறங்கி உன் திருவடிகளை வந்து அடைகிறது. திருவடிகளை எய்திய அந்த வெள்ளம் பல பல சிறு கிளைகளாக சிற்றாறுகளாக பிரிந்து ஓடுகிறது. அந்த விரல்கள் இப்படி உனது சௌந்தரியம் என்கிற காட்டாற்று வெள்ளம் உன் திருமேனியில் ஒவ்வொரு அணுவிலும் பரவி சிரஸ் முதல் திருவடி வரை வியாபித்து நிற்கிறது. அந்த அழகு வெள்ளம், அழகு காட்டாறு எவ்வளவு ஒரு அழகான கவிநயம், அனுபவம், சௌந்தரிய அனுபவம், ஆச்சரியமான அனுபவம். பெருமாளுடைய திவ்யமேனி, அந்த திவ்ய திருமேனி, திவ்யமங்கள விக்கிரகத்துடைய
அந்த அழகு கொட்டி கிடப்பதை அனுபவிக்கிறார் சுவாமி. அஸ்திகிரிநாதனே உன் அழகு பரந்த திருமார்பில் பரவி பெருகி நிற்கிறது. கீழே இறங்கி இடைப்பகுதியில் பரப்பு குறுகியதால் தடைப்பட்டது போல சமமில்லாத பிரதேசத்தில் சுழி போன்று திருநாபியில் முடிகிறது போல அழகென்னும் ஆறு வெள்ளமிட்டு பாய்கிற போது எங்கெல்லாம் நடுல தடைப்பட்டால் ரெண்டு பக்கமும் ஓடுற மாதிரி பருத்திருக்கும் இரு தொடைகளாக ஓடி பரவியோடி திருக்கால்கள் மூலம் ஓடி திருவடிகள் என்ற வியாஜத்தால் கிளையாறுகளான விரல்கள் நிலையை எய்துகிறது என்ற தோற்றம் இங்கே சௌந்தரிய ஆறு. அஸ்திநாதா, அஸ்திகிரி தலைவனான பேரருளாளனே, உரசி திருமார்பில் விஸ்தீரிய பறந்து மத்திய அவருத்தா இடைப்பகுதியில் தடைப்பட்டு ஸ்தான அல்பத்வாத் இடம் சுருக்கமாக உள்ளதால் விஷமகதிச்ச கோணலான நடையால் உண்டான ஆவர்த்த கர்த்த ஆப சுழலாகிய பெரும் வெள்ளத்தை போன்ற நாபிகி கொப்பூழை உடையதுமான சௌந்தரிய ஆக்கிய பேரழகு என்ற பெயர் பெற்ற சரித் ஆறு பிராப்த பிரதிம பருத்திருப்பதை அடைந்த ஜகனம் முன்தொடையை பிராப்பிய அடைந்து விஸ்திருதா மீண்டும் பறந்ததாய் கொண்டு பவத தேவரீருடைய பாததேசோபதேசாத் பாததேச திருவடிப்பகுதி என்கிற அபதேசாத் வியாஜத்தால் அந்த ஒரு வியாஜத்தால் ஸ்ரோதோபேதம் கிளையாறுகளாகும் நிலையை அடைகிறது. இதில் தேவப்பெருமானின் தேப்பெருமானின் திருமேனி அழகை ஒரு ஆறாக உருவகப்படுத்தி அனுபவிக்கிறார் ஸ்ரீவத் சங்காச்சார் சுவாமி. தடவரையில் தோன்றி சமவெளியில் அகன்று தடை ஏற்பட்டின் சுருங்கி சுழித்து தடை நீங்கிய இடங்களில் மீண்டும் பெருவெள்ளமாய் பெருகி கிளைத்து நடை போடுவது ஆற்றோட இயல்பு. அதே போல ஸ்ரீ அஸ்திகிரிநாதனின் திருமேனி அழகு வெள்ளம் திருமார்பாகிய பெரிய வரையில் பரவி சென்று இடைப்பகுதி சிரித்து காணப்பட்டால் இடம் கிடைக்காமல் சுருங்கி எப்போதுமே நதியில் இடம் சுருக்கமான இடத்தில் ஆழம் அதிகமாகி சுழல்கள் ஏற்படும். அதுபோல இங்கு சுழற்சியால் தோன்றிய பெரும் பள்ளம் போல் உள்ளது தன்னுடைய பெருமாளுடைய திருநாபி. பிறகு அங்கிலிருந்து கிளம்பி கனக பலகஸ்பார ஜகனம் எனப்பட்ட விசாலமான முன் துடைகளில் பரவி சென்று இரு வாய்க்கிளையாக இரண்டு கால்களில் பிரிந்த அழகு வெல்ல முடிகிறது. இங்குள்ள இரண்டாம் அடிக்குள்ள விளக்க உரை போல் சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். லாவண்யபூர லலிதோத்வ பரிபிரமாபம் அப்படின்னு தேவநாயக பஞ்சாசத்துல ஸ்லோகம். ஸ்ரீ சரணாகதி தீபிகையிலையும் சுவாமி தேசிகன் அருளுகிறார். அப்பன் திருவருள் மூழ்கினன், அப்படியே திருவருள்ல மூழ்கிட்டாராம். ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவஹிதம் அப்படின்னு மகரிஷி தெரிவித்தபடி சுவாமின் கபீர சுபகம் ஸ்ரமஹாரி பும்சாம் மாதுர்ய ரம்யன் அனகம் மணிபங்க திருஷ்யம் வேகாந்தரே விதனுதே பிரதிபிம்ப சோபா லக்ஷ்மீசர சரசிஜாஸ்ரயமங்ககம் தே அப்படின்னு சரணாகதி தீபிகால சுவாமி தெரிவிக்கிறார் 5வது ஸ்லோகத்துல. அந்த பெரிய நீர்நிலைக்குள்ள அந்த ஆறுக்குள்ள அந்த அழகு வெள்ளம் எப்படி வெள்ளமிட்டு ஓடுகிறது என்ற தன்மைகள் எம்பெருமானுக்கு அமைந்தபடியே அங்க சரணாகதி தீபிகாலையும் அனுபவிக்கிறார், தேவநாயக பஞ்சாசத்திலையும் அனுபவிக்கிறார். இப்படி ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் அனுபவித்ததற்கான முதல் ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். ஆழ்வான் சௌந்தர்யாக்கியா சரிதுரசி விஸ்தீர்ய மத்யாவருத்தா ஸ்தானால்பத்வாத் விகமகதிஜா வர்த்தகர்த்தாபநாபிஹி பிராப்ய பிராப்த பிரதிம ஜகனம் விஸ்திருதா ஹஸ்திநாதா ஸ்ரோதோ பேதம் பஜதி பவத பாததேசாபதேசாத் அப்படின்னு ரொம்ப அழகா அஸ்திநாதா திருமார்பில் பறந்து இடைப்பகுதியால் தடைப்பட்டு இடம் சுருக்கமாய் உள்ளபடியால் கோணலான நடையை உண்ட சுழலாகிய பெரும் பள்ளத்தை ஒத்துள்ள அந்த நாபிக்கமலத்தை கொப்பூழை உடையதுமான பேரழகு என்ற பெயர் பெற்ற ஆறு பருத்திருப்பதை அடைந்த முன் தொடையை அடைந்து மீண்டும் பறந்ததாய் கொண்ட தேவரீர் முழங்கால் தேவர்களுடைய திருவடிப்பகுதி என்கிற ஒரு வியாஜத்தால் கிளைகளாகும் நிலையை அடைந்து எங்களை அப்படியே ஆச்சரியப்பட வைக்கிறது. அந்த அழகு வெள்ளமிட்டு ஓடி அடியேன்
தன்யோஸ்மே. ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.